Hi friends, இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான இந்த ராகி கொழுக்கட்டையை எப்படி சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இதில் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்துடலாம். இந்த மாவு வீட்டில் அரைச்சது தான். நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ மாவு நல்லா வறுபட்டு வாசனை வருது. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மாவை வறுத்துட்டு சேர்த்தா தான் கொழுக்கட்டை நல்லா வரும். அதே கடாயிலேயே 1.25 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1.25 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இந்த மாவில் பாதி அளவு தண்ணியை முதல்ல சேர்த்துட்டு மாவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். முழுசாக ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ மீதி பாதியையும் சேர்த்துட்டு மாவு ஃபுல்லாக ஒன்றா திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலந்துட்டோம். மாவு சரியான பதத்தில் வெந்து வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கையை தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி நல்லா நம்ம மாவில் தொடும் பொழுது நமக்கு பிசுப்பு இல்லாமல் ஒட்டாமல் வரும். நமக்கு சரியான பதத்தில் இருக்குது. இதை அப்படியே பூரணம் செய்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6-7 முந்திரியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். இதை தீயை மிதமாக வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சிவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி சிவந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே இந்த தேங்காய் துருவல் நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம். இந்த தேங்காவோட ஈரப்பதம் போனால் போதும். இதில் 1/2 கப் அளவு பொடிச்சு வச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாகு நல்லா இறுகி வர்ற அளவுக்கு கலந்து விட்டால் போதும். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சு இது நல்லா ஆற விட்டுடலாம். இட்லி தட்டில் நெய்யோ இல்லது எண்ணெயோ நம்ம நல்லா தடவி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம மூடி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்குது. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் நம்ம கப்பு மாதிரி செய்யும்போது விரிசல் எதுவும் இல்லாமல் வரும். பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக செய்ய வரும். இப்போ இது நம்ம தேவையான அளவு நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டையை நம்ம நல்லா 2 கையிலையும் வச்சு நம்ம அழுத்தி உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா 2 கட்டை விரலையும் வச்சு நம்ம ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கலாம். அடியில் தடிமனாகவும் மேலே வரும்போது லேசாகவும் இருக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம தேவையான அளவு பூரணத்தை சேர்த்துக்கலாம். இதோட மேல் பகுதியை இந்த மாதிரி கொண்டு ஒரு கூம்பு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், விரிசல் எதுவும் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ நமக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா இந்த மாதிரி மோல்டுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். முதல்ல மோல்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு உள்ளேருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து அந்த மோல்டில் ஒவ்வொரு போர்ஷன்லேயும் வச்சு நம்ம அழுத்தி விட்டுடலாம். உள்பகுதியில் நல்லா அழுத்திட்டு சைட்லேயும் கொஞ்சம் மாவுக வர்ற மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மோல்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பகுதியும் ஒட்டி வரும். இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மோல்டை க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸஸ் மாவு எல்லாமும் நமக்கு வெளியில் வந்துடும், நல்லா ஜாயிண்ட் ஆகும். இப்போ இது உள்பகுதியில் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த ஜாயிண்ட்டில் விரிசல் இருக்கும். அதனால் நம்ம உள்ளே நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டுட்டு
உள்ளே வந்து குழி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம பூரணத்தை வந்து வச்சிடலாம். இந்த ஹோலுக்கு கொஞ்சம் உள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம பூரணம் வச்சிடணும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா மேலே வந்து மாவு வச்சு மூட முடியாது. இப்போது பூரணம் வச்சதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா தட்டையாக தட்டிடலாம். இதை வந்து அந்த ஹோலில் வச்சு நல்லா வந்து பெருவரில் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவையும் நல்லா நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அடிப்பகுதியில் மாவு வந்து நம்ம சரியாக வைக்கணும், இல்லாட்டி நமக்கு பூரணம் வந்து வேகும்போது வெளியே வந்துடும். இப்போ நமக்கு அழகாக வந்து மாவு ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இதில் நம்ம இட்லி தட்டை வந்து வச்சிடலாம். இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பளபளப்பாக இருந்தால் தான் வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டிலேருந்து எடுத்தால் தான் நமக்கு கீழ்ப்பகுதியில் ஒட்டாமல் நல்லா வரும். ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி அழுத்தும் போதே தெரியும். இது ரொம்ப நேரத்துக்கு இந்த சாஃப்ட்னஸும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.